ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வின்லேண்ட் சாகா அப்படின்ற செம ஆக்ஷன் பிளஸ் அட்வென்ச்சர், ரொம்பவே சோகம் சந்தோஷம் அது மட்டும் இல்லங்க, வெறித்தனம் கலந்த ஒரு அருமையான அட்வென்ச்சரஸான ஒரு அனிமி சீரிஸ் தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலக்கே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நம்பிக்கையில சொல்றேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். சோ வெல்கம் டு சீரிஸ். ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகான சமவெளி. தூர்ஃபின் அப்படின்ற ஒருத்தர் தூங்கி எழுந்திருச்சு இந்த முழு சமவெளியும் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. தூரத்துல பார்த்தா அழகான அவருடைய மனைவி அவரை கைய காமிச்சு கூப்பிடுறாங்க. அவங்களோட பேரு ஹெல்கா. ரொம்பவே அழகா இருக்காங்க. நம்மளுடைய தோர்ஸ் ரொம்பவே ஹாப்பியான ஒரு பர்சனா இருக்காரு. ஆனா அவருடைய லைஃப்ல ரொம்ப பெரிய சோகமும் நடந்திருக்குங்க. அவர் ஒரே செகண்ட்ல நினைச்சு பாக்குறாரு, இப்போ இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான மனுஷனா வாழ்ற இவரு போர்க்காலத்துல ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு போர் வீரனா இருந்திருக்காரு. இவரு ஒரு சூப்பரான டீமோட இருந்து சண்டை போட்டிருக்காருங்க. இவங்களோட டீமே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு சொல்லலாம். இவரு தனியா நின்னு சண்டை போற அந்த அழகே தனிதான். எல்லாருமே செம்மையா அடிச்சு டெஃபீட் பண்றாங்க. நான் உங்ககிட்ட முன்ன சொன்ன மாதிரிதான் இந்த அனிமி ரொம்பவே பிளட்டிஷாவும் இருக்கும். சோ ரொம்ப எக்ஸைட்மெண்டாவும் அட்வென்ச்சராவும் இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி தானே தோர்ஸோட ஃபைட்டும் சூப்பராவே இருக்கும். சோ தோர்ஸ் செம்மையா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட் தோர்கல்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாருங்க. நான் போயிட்டு இவங்க எல்லாருமே தனியா நின்னு சமாளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலா எகிரி குதிச்சு இருக்கிற எல்லா போர் வீரர்களுமே அடிச்சு தனியாலாவே துவம்சம் பண்றாருங்க. ஏகப்பட்ட வாரியர்ஸ சிங்கிளாவே டெஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சண்டைய பார்க்கும்போது மிச்சம் இருக்க எல்லாருக்குமே கோவ நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவ்வளவு ரத்தத்துல அவர் எவ்வளவு பேரை டெஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு தெரியுமா. சோ டெஃபீட் பண்ண அவரை ஜெயிக்க ஆளே இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழல் நடக்குதுங்க. சோ அந்த சமயத்துலதான் என்ன நடக்குதுன்னா ஒரு போர் வீரர் டைரக்டா ஓடி வந்து நம்மளுடைய தோர்ஸ் கூட டைரக்டா சண்டை போடுறான். அப்ப ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்போ அந்த சமயத்துல நம்மளுடைய தோர்ஸ் என்ன பண்றானா அந்த போர் வீரனையும் காலி பண்ணிட்டு அந்த போர்ல இருந்து எஸ்கேப் ஆகி தூரமா ஒரு இடத்துல வந்து பாக்குறான். சோ அங்க இருந்த எல்லா கப்பல்களுமே எரிஞ்ச நிலையில இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்னமோ தெரியல நம்மளுடைய தோர்ஸ் இங்க வந்திருக்கான். சோ அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ஒரு அழகான குட்டி பையன், அவனோட பேரு தோர்ஃபினுங்க. அவன் என்ன பண்றானா அவங்களுடைய வீட்டுக்காக நிறைய உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல இருந்து தண்ணி எல்லாம் இறைச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். சோ அங்க போய் பார்த்தா அவனுடைய அக்கா இருக்காங்க. அவங்க அக்காவோட பேரு ஹெல்வாங்க. சோ இவங்க அக்கா என்ன பண்றாங்கன்னா இவங்கிட்ட ரொம்பவே ஹாப்பியாவும் பேசுறாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் ரகடு டைப் போல இருக்கு. இருந்தாலும் அவங்க இந்த ஃபேமிலில ரொம்ப ஜாலியாவே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ தோர்ஃபின் இருக்கான்ல, இவன் என்ன பண்றான் தெரியுமா, ஒரு வயசானவர் கிட்ட போய் கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கதை ரொம்பவே அருமையா இருக்கு. சோ இவன் என்ன பண்றானா ஒரு செட் ஆஃப் பீப்புளோட எல்லாரு கூடவும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா அந்த கதையை கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா அவர் கடல் ஃபுல்லா பயணம் பண்ணியிருக்காராம். கடலுடைய பயணம் அவ்வளவு ஜாலியா இருக்கும், அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும். நாங்க அப்பதான் ஒரு புது கான்டினென்ட்டை கண்டுபிடிச்சோம். அந்த உலகம் ரொம்பவே அழகா இருந்தது. அந்த உலகத்துக்கு நான் என்ன பேர் வச்சேன்னு தெரியுமா, அந்த உலகத்தோட பேர் வின்லேண்ட் அப்படின்னு சொல்றாரு. சோ அதை கேட்கும் போது ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன் தெரியுமா, அந்த உலகம் ரொம்ப அழகானது, அமைதியானது, அங்க போர் இல்ல, எந்த ஒரு அடிமைகளும் இல்ல, அவ்வளவு அழகான உலகம். இங்க இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கதானே செய்யும் அந்த மாதிரி உலகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்றாருல, அவருடைய பேரு லைஃப். சோ அவர் என்ன பண்றாருன்னா இவங்க கிட்ட கதை நான் சொல்றப்போ நம்மளோட தோர்ஃபின் நீயும் வந்து நம்ம எல்லாருமே ஒன்னா செயிலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விளையாட்டா பேசிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருந்த குழந்தைங்க என்ன சொல்றாங்க, கடல்ல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கமாமே, கடல்ல நம்ம ஒரு தூரத்துக்கு மேல போயிட்டா கடல் அப்படியே நேரோவா நீர்வீழ்ச்சி மாரி போயிடுமாமே, அதுக்கப்புறம் எல்லையே இல்லையாம நம்ம மாட்டிக்கிட்டு செத்துற போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்மளுடைய தோர்ஸ் வர. சோ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய லைஃப் வந்து ஸ்டோரி சொல்றது, அதனால குழந்தைங்க எல்லாம் கேட்கட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நேரம் ஆயிடுச்சு, குழந்தைங்களா நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்திரமா நம்மளுடைய தோர்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொல்லி அனுப்பி விடுறாருங்க. சோ இந்த சமயத்துல வந்து பார்த்தா நம்ம தோரிஸோட அக்கா இருக்காங்களே யுல்வா, அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிங்க எல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்துடுறேன், பனி இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றானா உண்மையிலேயே ஒரு கப்பல்ல செயல் பண்ற ஒரு செயலராகவும் கேப்டனாவும் நினைச்சு ஜாலியா கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்காங்க. என்னதான் அது கனவாவே இருந்தாலும் நைட் அவங்க அக்கா யுல்வா அவன் பக்கத்துல படுத்து அவன் கனவை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. சோ என்ன பண்றது, என்னவா இருந்தாலும் கூடயே இருக்கிற தொல்லையா இருக்கு அவங்க அக்கா. இருந்தாலுமே நம்மளுடைய தோர்ஃபின் ரொம்பவே ஜாலியான டைப். அவன் இன்னும் சின்ன பையனா இருக்கிறதுனால செம்மையா விளையாடுறான். ஆனா யுல்வா அப்படி இல்லைங்க, விடாம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே ஒரு வேலையை செய்யும் போது ஒரு அடிமைய பாத்துடுறான். அவனுடைய கழுத்துல செயின் போட்டு இருக்குங்க. சோ அவன் அடிமையா இருக்கான். அவன் எப்படியோ தப்பிச்சு இந்த பனியில வந்து மாட்டிக்கிட்டான் போல. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா நிறைய பேரோட உட்காந்து ஜாலியா விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ அந்த சமயத்துலதான் இவங்க ஒரு போர்க்கப்பலை இவங்களுடைய ஐலாண்ட்ல வச்சிருக்காங்க. அது வேற யாருதும் இல்ல, இவங்க அப்பா தோர்ஸோடையதுதான். சோ அந்த போர்க்கப்பல்ல எப்படியாச்சும் ஒரு வாட்டியாவது பயணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி
நம்மளுடைய தோர்ஃபின் ரொம்ப ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கான். சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றான் தெரியுமா, லைஃப் கிட்ட அகைன் கதையை கேட்க ஆரம்பிக்கிறான். சோ அந்த சமயத்துல லைஃப் என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பாவும் போர்ல இருந்து ஓடி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்மளுடைய தோர்ஃபின் கடுப்பா எங்க அப்பா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஓடி வரான். ஓடி வரும்போது தான் பாக்குறான் நம்ம தோர்ஃபினுடைய அக்கா இருக்காங்களா, அவங்க அந்த ஸ்லேவை கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. சோ அப்ப நம்மளுடைய ஹீரோவோட அப்பா தோரிஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய ஃபர்ஸ்ட் எய்டும் பண்றாரு. ஆனா தோரிஸ்க்கு ஒரு விஷயம் புரியுதுங்க. என்ன தெரியுமா, இந்த அடிமை ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். கண்டிப்பா இவன் ஒரு இடத்துல இருந்து ஓடி வந்திருக்கான். அவங்க இவனை கண்டிப்பா கொன்னுடுவாங்கன்றது தெரியும். ரொம்ப கொடுமையா இவனை லைஃப்ல சாவே மேல் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்கன்றது தெரியும் அப்படின்னு சொல்லி தோரிஸ் ரொம்பவே வருத்தப்படுறாரு. சோ இந்த சமயத்துல அவர் நினைச்ச மாதிரியே நிறைய பேர் இறங்குறாங்க. இறங்கி நம்ம தோரிஸுடைய கிராமத்துக்குடைய சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல பேக்கு மாதிரி ஒரு பையன் இருந்து நான் அவங்க எல்லாரையும் கொல்லுவேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய சண்டை போட்டுக்காம இந்த ஸ்லேவ் எங்க இருக்கான் அப்படின்றத தேடி மட்டும் தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எல்லாருமே அடிச்சுட்டு அந்த ஸ்லேவை கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல அந்த ஸ்லேவுடைய நினைப்புல என்ன இருக்கு தெரியுமா, அவன் ஒரு அழகான சமவெளியில இருக்கான். ஒரே பூக்களா இருக்கு. சோ இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. அவனுடைய சொந்தத்தையும் அவனோட அம்மா அப்பா எல்லாருமே பாக்குற மாதிரியே அவன் கனவு கண்டான். அதை டூரிஸ்ட் கிட்டையும் அப்படியே மயக்க நிலையிலே சொல்றான். டூரிஸ்ட்க்கும் சரி ஹெல்காக்கும் சரி ஒரு விஷயம் தெரியுது, அந்த ஸ்லேவ் சாக போறாரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சோ இப்போ நம்மளுடைய டூரிஸ்ட்க்கு ஒண்ணுமே புரியல. ஒரு அப்பாவியா இருக்கிற இவன் காலம் ஃபுல்லா ஸ்லேவாவே இருந்து யோசிச்சு பாருங்களேன், எந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை, எந்த மாதிரியான ஒரு கஷ்டமான வாழ்க்கை. அவன் இப்ப அவனுடைய சாவோட விளிம்புல இருக்காங்க. சோ நம்ம இவனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் நம்மளுடைய டூரிஸ்ட்க்கு இருக்கு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப இருக்கிற இந்த அழகான இடத்தோட பேரு வின்லாண்ட் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் வின்லாண்டா, இந்த அழகான இடம் தான் வின்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் அப்படியே வின்லாண்ட் இவ்வளவு அழகானதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போய்கிட்டு இருக்கான். சோ இதே சமயத்துல அந்த ஸ்லேவ் இருக்கான்ல மயக்க நிலையில வின்லாண்ட் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோர்ஃபின் பக்கத்துல சாவ கையில பிடிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கான். சோ இந்த சமயத்துல நம்மளுடைய தோரிஸோட அக்கா இருக்கால, அவ என்ன பண்றானா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கூட்டிக்கிட்டு வந்து அந்த ஸ்லேவ் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய தோரிஸ் என்ன கேக்குறாருன்னா, சரி நீங்க என்னோட பொண்ணுக்கு எத்தனை எண்ணெய் கொடுத்தீங்க அவ இதை காட்டி கொடுக்கறதுக்குன்னு கேட்கும். 2 ஆட்டுக்குட்டியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய தோரிஸ் என்ன சொல்றாருன்னா, நான் 4 ஆட்டுக்குட்டி தரேன், இவனை என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா எதிர்க்க இருந்த அந்த சோல்ஜர்ஸ், முடியாது, இவன் எங்களுடைய ஸ்லேவ், இவன் இந்த மாதிரி ஓடி வந்ததுக்கு நாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்பதான் மத்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லவும் நம்மளோட தோரிஸ் என்ன சொல்றேன்னா, நான் 8 ஆட்டுக்குட்டி தரேன், இங்க இருந்து கிளம்பிடு, இவனை என்கிட்டே விட்டுடுன்னு சொல்றான். சோ நம்மளுடைய தோர்ஃபினுடைய அக்காக்கு செம்ம கடுப்பா இருக்கு. 8 குட்டியோட மதிப்பா இந்த ஒருத்தனுடைய உயிர் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே இருக்கான். அடுத்த நாள் காலையில வந்தா உண்மையிலேயே அந்த ஸ்லேவ் இறந்துட்டாங்க. தோர்ஃபினுக்கு அதை பத்தின ஒரு கவலையே இல்லை. ஏன் தெரியுமா, அவனை ஒரு சித்திரவதையில இருந்து காப்பாத்திருக்காருங்க. கடைசி காலத்துல வின்லாண்ட் அப்படின்ற ஒரு அழகான இடம், நீ அங்கதான் இருக்க அப்படின்னு சொல்லி அவனுடைய சாவுடைய கடைசி நிமிஷத்துலயாவது ஒரு சந்தோஷத்தை அவன் மனசுல கொடுத்தாருல, அந்த நிம்மதி போதுங்க. அது அந்த 8 ஆட்டுக்குட்டியுடைய மதிப்பை விட ரொம்பவே உயர்வானது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுல தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. அவரு ஒரு மனித உயிரை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தணும் அப்படின்னு அவரால் முடிஞ்ச அந்த தியாகத்தை பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷங்க அந்த டூரிஸ்ட். உண்மையிலேயே சொல்றேன், இந்த ஹோல் அனிமிலேயே ஒரு பியூர் சோல் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டூரிஸ்ட் ரொம்ப குட்டான ஒரு கேரக்டர்னு நான் சொல்லுவேன். இந்த சமயத்துல ஃபோல்கி அப்படின்றவன் நம்மளுடைய டூரிஸ்ட தேடிக்கிட்டு அவனுடைய சோல்ஜர்ஸோட வந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய நல்ல மனுஷனுக்கு கடவுள் ஒரு அழகான குடும்பத்தையும் ஒரு நல்ல ஃபேமிலிய அமைச்சு ஒரு நல்ல நெய்பர்ஸையும் கொடுத்திருக்காருங்க. சோ இதுக்கு மேல என்ன வேணும் டூரிஸ்ட்க்கு, இங்கேயே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, அவருடைய பெட்டியில அவர் மறைச்சு வச்சிருக்க அவருடைய ஆயுதங்கள் அது என்னைக்குமே சோர்வடையாதுன்றது டூரிஸ்ட்க்கும் தெரியும். அங்க இருக்க அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்க ஃப்ளோக்கிக்கும் தெரியும். சோ இதே சமயத்துல என்ன நடக்குது தெரியுமா, இங்கிலீஷ் பீப்புளுக்கும் இதே மாதிரி வைக்கிங் பீப்புள்ஸ்க்கும் செமையா வார அடிக்கடிக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல வைக்கிங்ஸ் எல்லாருமே வெட்னஸ்டே அப்பதான் குளிப்பாங்க போல இருக்கு. அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற எல்லா வைக்கிங்ஸும் ரெஸ்ட் எடுக்கிற சமயமா பார்த்து போர் புரிஞ்சு வைக்கிங்ஸ் எல்லாருமே டிஃபீட் பண்றாங்க. ஈவன் அவங்களுடைய குழந்தைங்க, அங்க இருக்க பெண்கள் எல்லாருமே ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தெரியாம நம்மளுடைய டூரிஸ்டுடைய கிராமத்துல இருக்க எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா போர் வீரர்கள் மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுறது யார் தெரியுமா, நம்ம தோர்ஃபின் தான். எடுத்தோடனே அந்த குழந்தைய அடிச்சு படுக்க வச்சுறாங்க. சோ லைஃப் என்ன பண்றாருன்னா, நீதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாகுறியாமா இந்த விளையாட்டுல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு, நான் இப்போ அகைன் செயிலிங் போக போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அவர் ஏன் செயிலிங் போறாரு தெரியுமா, இங்க இருக்க பொருள் எல்லாம் வித்துட்டு நிறைய ஒயின் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டுக்காகவே அவரு இங்க இருந்து செயிலிங் பண்ண போறேன் அப்படின்னு நம்மளுடைய தோர்ஃபின் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு.
இருக்காரு. அவரு கிளம்பலான்ட்டு திரும்பி பாக்குறாரு, ஒரு பெரிய போர் கப்பல் வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு லேஸ் என்ன சொல்றானா, தோர்ஃபின் எனக்காக ஒரு வேலை செய்யறியா, போயிட்டு உங்க அப்பாவை எனக்காக இங்க டக்குன்னு கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லுவோம். தோர்ஃபின் அங்க இருக்க போர் கப்பலை பார்த்துட்டு டக்குன்னு அவங்க அப்பா எங்க இருக்காரோ அங்க தேடி ஓட பாக்குறாங்க. சோ இந்த சமயத்துல அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, அவருடைய வீட்டுல இருக்க ஒரு குண்டா ஓட்ட விழுந்திருக்கான். சோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்மித் கடையில அவரே உட்காந்து சரி பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இன்னும் வரைக்கும் லீக் வந்துகிட்டே இருக்கான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்மளோட தோர்ஃபின் என்ன பண்றான், அப்பா இங்க ஒரு போர்க்கப்பல் வருது, உங்களை டக்குன்னு லைஃப் கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்றாருன்னா தோர்ஃபின் அங்க இருந்து டக்குன்னு இந்த போர்க்கப்பல் இருக்கிற இடத்தாண்ட வந்து நிக்கிறாருங்க. அங்க வந்து பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டு ஃப்ளோக்கி தான் இருக்கான். சோ இவன் என்ன சொல்றான்னா, சரி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்குள்ள வச்சு பேசுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய டேன்ஸ் வந்து இறந்து போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இனத்தை பத்தியுமே அவங்க இந்த மாதிரி சண்டை போட்டிருக்காங்க, அந்த மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. அப்புறம் டென்மார்க்குடைய கிங் தான் நிறைய விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்ட்டு அவங்களுடைய லைஃப்ல நடந்த இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீ நம்மளுடைய சோல்ஜர் தான், நீங்க இருந்து போயிருக்க கூடாது, இருந்தாலும் உன்னை நம்மளுடைய கிங் நம்மளுடைய இடத்துக்கே வந்துட சொல்லியிருக்காரு, சோ திரும்ப வந்துடுறியா அப்படின்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, உன்னுடைய நகரத்துல இருக்க எல்லாருமே சோல்ஜர்ஸா கூட்டிக்கிட்டு வா, நம்ம இங்க ஒரு பெரிய போர் நடக்க போகுது, அந்த போருக்கு நீ தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப தோரிஸ் என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் தான் சண்டைக்கு வருவேன், என்னுடைய கிராமத்துல இருக்க யாரும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லவும், இப்பவே வந்துரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப தோரிஸ் என்ன சொல்றாருன்னா, என் கிட்ட கப்பல் இருக்கு, என் கப்பல் வழியா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தோரிஸ் அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இது பண்றாருங்க. சோ அவங்களுடைய மக்களை தோரிஸ் எந்த ஒரு நிலைமையிலுமே போர்ல விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அவரும் அந்த போருக்கு போகாம விட்டுட்டா இங்க இருக்க எல்லா மக்களையுமே கண்டிப்பா கிங் கொன்னுடுவாங்க அப்படின்றது தெரியும். அதனால வேற வழி இல்ல, தோரிஸ் அங்க போயே ஆகணும். ஆனா இங்க இருக்க ஒரு வைக்கிங் வாரியர்ஸ்க்கு கூட இந்த கிராமத்துல இருக்க ஒரு மக்களை கூட பிடிக்கல. அவங்க எல்லாருமே ஆல்ரெடி இங்க இருக்க மக்கள் எல்லாம் கொல்றதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. சோ இதனால என்ன பண்றாருன்னா தோரிஸ், ஓகே நீங்க போங்க, நானே என் கப்பல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாருமே அனுப்பிடுறாங்க. சோ இப்ப இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் ஒண்டி நல்லா தெரியுது, ஒரு பெரிய போருக்கு நம்ம எல்லாருமே போறோம். இப்போ அங்க இருக்க மென் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மலாம் ஒரு மென், நம்ம கண்டிப்பா போருக்கு போய் ஆகணும், அதுதான் நம்மளுடைய பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போருக்கு வரணும்னு அவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ஊர்ல இருக்க எல்லா மென்னுமே அந்த ஆசையில இருக்காங்கன்னா தோரிஸ் மட்டும் இல்ல, போர் ரொம்ப கொடுமையானது, போருக்கு நம்ம யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, இப்ப நான் போனா இதுக்கப்புறம் என்னால வரவே முடியாது ஹெல்கா, உன்னை இதுக்கப்புறம் நான் பாப்பனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா உன் கூட இருந்த இந்த நாட்கள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லி லேஸ் கிட்டையும் ஹெல்கா கிட்டையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா பேசுறாருங்க. சோ அடுத்த நாள் நம்மளுடைய ஹீரோ என்ன ஆகுறானா, அவனும் ஒரு வாரியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ரீசன் என்னன்னா, அவங்களுடைய அப்பா எவ்வளவு பெரிய வாரியர்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. சோ அவன் என்ன பண்றானா, எல்லார்கிட்டயுமே இப்போ கத்தி சண்டை விளையாட்டுல செம்மையா அடிக்கிறாங்க. சோ அவன் அடிக்கிற அடியில ஒவ்வொருத்தருக்கும் செம்மையா ரத்தமே வந்துடுது. இப்ப நம்மளுடைய தோர்ஃபினுக்கு இருக்க ஒரே நினைப்பலாம், எங்க அப்பா எவ்வளவு ப்ரைடான வாரியரா இருக்காரு, அந்த மாதிரி நான் இருக்கணும், நான் மட்டும் பெரிய பையனா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எங்க அப்பா கூட நான் அழகா சேலிங் போயிருப்பேன், நானும் இப்ப போர் புரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி கடுப்பாவறாங்க. சோ நம்மளுடைய ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய ஹீரோ அடிச்ச அந்த குழந்தைங்களுக்கே மருந்து போட்டு விடுறாரு. சரி நீங்க விளையாடுறதே குழந்தை விளையாட்டு தான், உன்னை யாருப்பா தம்பி இப்படி அடிச்சான்னு கேட்டா, என்ன அடிச்சதே உன் புள்ளதான்டா அப்படின்னு சொல்லி அந்த பையன் இவரையே திட்டுறாங்க. சோ அந்த பையனோட அப்பாவும், குழந்தைங்க எல்லாருமே இப்படிதான் சும்மா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தோர்ஃபினியும் சமாதானப்படுத்துறாங்க. யோசிச்சு பாருங்களேன், எந்த மாதிரி ஒரு அழகான கிராமம், குழந்தைங்க சண்டையெல்லாம் இப்ப நம்ம ஊரா இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க, இவங்க எவ்வளவு கூலா எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா. சோ நம்மளுடைய ஹீரோவும் இப்ப நடந்த இந்த சம்பவத்தை நினைச்சு ரொம்பவே கடுப்பா இருக்கான். அவன் என்ன பண்றானா, அவனுடைய உடன் கத்தி எடுத்துட்டு வந்து தூக்கி போட்டுடுறாங்க. சோ நான் இதுக்கப்புறம் இந்த பொம்மை கத்தி இதெல்லாம் வச்சு விளையாட மாட்டேன், எனக்கு உண்மையான வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே கடுப்பாகி பேசுறாங்க. இத பார்த்த யுல்வா, என்னடா பேசின்னு இருக்க பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அப்ப நம்மளோட ஹீரோ என்ன பண்ணனா, அவங்க அப்பா ஒளிச்சு வச்சிருந்த அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள ஒரு செம்மையான டிராகர் இருக்குங்க. ஆனா நம்ம குட்டி தோர்ஃபினுக்கு அவனோட சைஸ்ல இருக்க இந்த டிராகரே ஒரு பெரிய கத்திக்கு ஈக்குவல் தான். சோ நம்மளுடைய தோர்ஃபின் இந்த டிராகரை பார்த்துட்டு இருக்கப்போ டக்குன்னு தோரிஸ் வந்து இந்த டிராகரை அழுத்தி பிடிக்கிறாரு. அவரோட கை ஃபுல்லா ரத்தம் வருது. அப்ப அவர் கேக்குறது என்னன்னா, எதுக்காக இந்த வெப்பனை எடுக்க பாக்குற, நீ யாரையாவது கொல்ல பாக்க போறியா அப்படின்னு கேட்கவும், நான் இப்ப யாரையும் கொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு உனக்கு இந்த கத்தி அப்படின்னு கேக்குறப்போ, நான் என்னோட எனிமிஸ் எல்லாம் கொல்ல போறேன்ப்பா அப்படின்னு தோர்ஃபின் சொல்றான். அப்ப தோரிஸ் ஒரு விஷயத்த கேக்குறாரு, ஆமா உன்னோட எனிமிஸ் யார நீ சொல்ற அப்படின்னு சொல்லவும், நம்மளுடைய எனிமிஸா இருக்காங்களே, இப்ப கூட அந்த ஸ்லேவ வேணும்னு சொல்லி நம்ம கிட்ட 8 ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு போனாங்களே, அவங்களெல்லாம் நான் தேடி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அவங்க நம்ம கிட்ட அந்த 8 ஆட்டுக்குட்டியை சும்மா வாங்கிட்டு போகல, அந்த ஸ்லேவ நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு தானே வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி அவங்க உன்னை ஏதாவது துன்புறுத்தினாங்களா, அவங்க உன்னை துன்புறுத்தல, அப்ப எப்படி நீ அவங்கள எனிமையா எடுத்துப்ப, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நமக்கு எனிமிஸ்னு யாருமே கிடையாது,
கிடையாது, நம்ம தான் அப்படி நினைச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்றேன், ஒரு வாரியருக்கு கத்தி என்னைக்குமே தேவைப்படாது. நீ யாரையுமே எளிமையா நினைக்காத. கில்லிங் இஸ் நாட் எ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தோரிஃபின் கிட்ட தோரிஸ் ரொம்ப சந்தோஷமா பேசுறாருங்க. சோ இந்த மாதிரி அறிவுரைலாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுடைய தோரிஸோடைய கையில அடிபட்டிருக்கல அந்த கத்தியை பிடிச்சி, சோ அதனால ஹெல்கா ரொம்ப பாசமா அவருக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு அனுப்புறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. நம்மளுடைய தோரிஸோடைய கண்ணுல ரொம்பவே சோகம் இருக்குங்க. ரீசன் ஏன் தெரியுமா? இவ்வளவு அழகான என்னோட குடும்பம், இதுக்கப்புறம் இதை நான் பாப்பனும் மாட்டணும் அப்படின்ற ஒரு ஏக்கம். இந்த ஏக்கம் எதனால வருது? அவர் இப்ப அவருடைய முழு படையோட போக போறாரு. அது மட்டும் இல்ல, அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டதுனாலதான் அங்க போக போறாரு. ஆனா இவருக்கு ஏன் இந்த ஏக்கம் இருக்குன்னு யாருக்குமே புரியல, ஈவன் லைஃபுக்குமே புரியலங்க. இந்த சமயத்துல ரொம்ப தூரத்துல ஒரு இடத்துல செட் ஆஃப் மிஷினரிஸ் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரைஸ்ட் கூட்டிக்கிட்டு வந்து அவர் மேல கோடாலி வீசி எரிஞ்சு எரிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்டியன்ஸை பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த ஹோல் ஸ்டோரிஸ் அவங்க கிட்ட ரிவ்யூல சொன்ன மாதிரிதான் கிறிஸ்டியனிசம் பிளஸ் வைக்கிங்ஸ் இவங்களுடைய அந்த காலகட்டத்தை பொறுத்துதான். சோ போதும் இந்த ரிலிஜியன்ஸை பேஸ் பண்ணதுதாங்க இந்த ஸ்டோரி. சோ என்ன பண்றாங்கன்னா, பிரைஸ்ட்ன்றதுனால இவங்க இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல ஃபோல்கியும் நிக்கிறாங்க. அப்ப அவன் என்ன பேசுறான்னா, ஆஸ்கலாட்ன்ற ஒருத்தங்கிட்ட, இங்க பாரு ஆஸ்கலாட், எனக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவை. நீ என்ன பண்ணணும்னா நான் சொல்ற ஆளை கொல்லணும் அப்படின்னு சொல்றான். சோ அந்த சமயத்துல அவனுடைய ஆட்கள் எல்லாருமே ரொம்ப மொக்கையா டம்மியா விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ அத நம்மளுடைய ஃபோல்கி யூஸ் பண்ணிக்க பாக்குறான். அந்த ஃபோல்கி என்ன பண்றானா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவர்கிட்ட பேசிட்டு, நீ இந்த வேலையை செஞ்சு தர, நான் உனக்கு 5 கோல்டு தரேன். அதுவும் நீ எனக்கு நான் சொல்றேன் உனக்கு ஒண்ணு அவனுடைய டெட் பாடியை கொடுத்தா மட்டும்தான். அவங்களுடைய கப்பல்ல இருக்க எல்லா கார்கோவையும் நீ எடுத்துக்கலாம், அங்க இருக்க எதை வேணாலும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா எனக்கு வேண்டியது அந்த டெட் பாடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும், நம்மளுடைய ஆஸ்கலர் சரி ஓகே முதல்ல யாரை கொல்லணும் அப்படின்னு கேக்குறப்போ நம்ம ஃபால்கி யார தெரியுமா சொல்றான், நீ கொல்ல வேண்டியது தோரிஸ்ன்றாங்க. சோ என்னதான் நடக்க போகுது? தோரிஸ் உண்மையிலேயே நினைச்ச மாதிரி ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கதான் போகுது. இவ்வளவு பெரிய அழகான குடும்பத்துல இருந்த தோரிஸோடைய வாழ்க்கையில நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனல் குக்கிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. பை பை.